இன்றைக்கி நம்ம ஐயப்பன் கோயிலில் பார்க்கக்கூடிய சிலை இருக்கு இல்லையா, இது வந்து கடந்த 50 வருடங்களில் தான் வைக்கப்பட்ட சிலைன்னு சொன்னால் நமக்கு எவ்வளவு அதிர்ச்சியாக இருக்கும். 1950ஆம் ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி அன்னைக்கு கோயிலை திறக்கக்கூடிய பூசாரிக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. அந்த கோயிலை திறந்தா உள்ள வந்துட்டு ஐயப்பனுடைய சிலை மிகவும் சிதிலமடைந்து சேதமடைந்து இருக்கிறத அவர் காண்றாரு. அவரோட மனசு மிகவும் உடைஞ்சு போயிடுது. உடனே என்ன பண்றாருன்னா எல்லாருக்கும் தகவல் கொடுக்குறாரு. போலீஸ் எல்லாருமே வர்றாங்க. வந்து கருவறையை பார்க்குறாங்க. பார்த்தா அவங்களுக்கு வந்து கண்டே பிடிக்க முடியல. சில மணி நேரங்கள்ல யாரோ வந்து இங்க தீயிட்டு சிலையை மட்டுமே சேதமடைய செஞ்சுட்டு போயிருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியுது. வேற எந்த திருட்டுமே உள்ள நடக்கல. அவங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அவங்களால இது யார் பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. ஐயப்பன் கோயிலுடைய தர்ம குழு என்ன பண்றாங்கன்னா இந்த சிதிலமடைந்த சிலையை எடுத்துட்டு வேறொரு சிலையை அங்க பிரதிஷ்டை பண்றாங்க. இந்த சிதிலமடைந்த முதல்ல இருந்து அங்க இருக்கக்கூடிய சிலையை வந்து 18 படிகளை தாண்டினதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய மணிக்கு அருகில இப்பவுமே வச்சிருக்காங்க. என்னதான் வந்து சிலை மாறி இருந்தா கூட மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய ஐயப்பன் மேலான பக்தியும் நம்பிக்கையும் இன்னுமே வளர்ந்துகிட்டே தான் போகுது. இது மாதிரி இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க.